நாட்களாக எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ, எது நம் வாழ்வில் நடந்து விடாதா என்ற ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு இருந்தாயோ, நம் வாழ்க்கையில் இந்த மாற்றம் நிகழ்ந்து விடாதா, நம் வாழ்க்கையிலும் அதிசயம் நடந்து விடாதா என்று ஏக்கத்தோடு இருந்த உனக்கு, இது நாள் வரை உன்னை பாடாய் படுத்திய பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவை நான் கொடுக்கப் போகிறேன். நாளை நீ எதிர்பார்ப்பதை விட உனக்கு அதிகமாகவே நல்ல நிகழ்வை உன் வாழ்வில் உன் சாயப்பா நிகழ்த்தப் போகிறேன். உன்னுடைய கனவிலும் கற்பனையிலும் மட்டுமே நீ கண்ட காட்சிகள் நினைவாகப் போகிறது. எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிருக்கிறாய். தர்ம சிந்தனையால் நடப்பதால் மட்டுமே நான் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே என்ற தவறான எண்ணம் உன் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. உனக்கு துரோகம் இழைத்தவர்கள், உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள் இப்பொழுது உனக்கு நன்றாக வாழ்வது போல தோன்றினாலும் அவர்களுக்கு என்று ஒரு காலம் வரும். காலம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். இன்று நீ கஷ்டப்படுகிறாய் என்றால் நாளை நீ சந்தோஷமாக இருப்பாய் என்பதுதான் நிஜம். அதுதான் உலக நியதியும் கூட. இன்று சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பதைப் போல ஒரு தோற்றத்தை அவர்களுக்கு கொடுத்தாலும் கூட, அவர்கள் செய்த பாவத்தின் கணக்கு நிச்சயமாக காலம் அவர்களுக்கு நல்ல ஒரு பதிலை தரும். அவர்கள் செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் எல்லோர் வாழ்விலும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். அவரவர் செய்த கர்ம வினையை அவரவர் அனுபவித்துதான் ஆக வேண்டும். யாருமே அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. கஷ்டத்தை மட்டுமே செய்பவர்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்களே. எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் நான் வேதனையை மட்டுமே சுமந்து கொண்டிருக்கிறேனே என்று நீ தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறாய். அது உன்னுடைய தவறான எண்ணம்தான். அவர்கள் எல்லாம் காலையில் பூத்து மாலையில் வாடும் மலரை போன்றவர்கள். ஆனால் நீயோ விருட்சமாக வளர்ந்திருக்கிறாய். உன்னுடைய நல்ல எண்ணம் எனக்கு தெரியும். உன் எண்ணம் எப்படி, உன்னுடைய எண்ணம் மற்றவர்களுக்கு எந்த நன்மையை பெற்றுக் கொடுக்கும் என்பதும் உன் சாயப்பாவிற்கு மிக நன்றாகவே தெரியும். உன்னுடைய நேர்மறையான சிந்தனை, உன்னுடைய நேர்மறையான எண்ணமே உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய செய்யும். நீ நடக்குமா என நீ ஏங்கியது எல்லாமே உனக்கு நடக்கும். யார் உன்னை காயப்படுத்தினாலும், யார் உன் மனதை காயப்படுத்தவோ நோகப்படுத்தவோ எண்ணினாலும் கூட அந்த வார்த்தையை காது கொடுத்து வாங்காதே. எது வந்தாலும் நான் தன்னம்பிக்கையோடு இருக்கிறேன். ஆழமாக வேரூன்றி இருக்கும் விருட்சமாக நான் இருக்கிறேன். எனக்கு துணையாக என் பாபா என்னோடு இருக்கிறான் என்று உன்னை ஏளனமாக பேசுபவர்களிடம் சொல்லிப்பார். வந்தவர்கள் வந்த தடம் தெரியாமலேயே உன்னை விட்டு விலகி சென்று விடுவார்கள். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. நீ கோவப்பட்டு வெண்டு விட்டாயென்றால், கோவப்பட்டதனால் மற்றவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அவர்கள் அமைதியாக சென்று விட்டார்கள் என்றால் உன் கோபம் பெரியது, நீதான் வென்று விட்டாய் என்ற அர்த்தம் கிடையாது. அதை தாங்கிக் கொண்டவர்களின் பொறுமை அதைவிட பெரியது. அதனால்தான் அவர்கள் வென்றிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். நீ தோற்றுதான் இருக்கிறாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என் வாழ்க்கை மட்டும் எப்பொழுதுமே இருள் சூழ்ந்தே இருக்கிறதே என்று கவலை கொள்ளாதே. கனவுகளும் முளைப்பது அந்த இருளில்தான். வெற்றி அடையப் போகும் அந்த கனவுகள் முளைப்பதும் அந்த இருளில்தான். எனவே இருள் சூழ்ந்து கொண்டே இருக்கிறதே என்று கவலைப்படாதே. ஏதாவது ஒரு சிறிய தீபத்தை நீயே ஏற்றி வைத்துப்பார். அந்த இருளும் மிக பிரகாசமாகவே உன் கண்களுக்கு தெரியும். தோல்விப்பட்ட உனக்குதான் வெற்றியின் அருமை தெரியும். எனவே தன்னம்பிக்கை ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு வெற்றிக்காக வரிந்து கட்டு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக எட்டிப்பிடிக்கலாம். தோல்விகள் என்பது உன்னை தூங்க வைக்க பாடும்
தாலாட்டு அல்ல, நீ நிமிர்ந்து நிற்பதற்கான தேசிய கீதம் என்பதை மனதில் வைத்துக்கொள். வெற்றி எப்பொழுதுமே உன் பக்கம் வீசிக்கொண்டே இருக்கும். வசந்த காற்று உன் பக்கம் எப்பொழுதும் அடித்துக்கொண்டே இருக்கும். செல்லும் பாதையில் ஏதாவது ஒரு தடங்கல் வந்தால் கீழே விழுந்து விட்டோமே, இனி நாம் என்ன செய்ய முடியும் என்று அப்படியே உட்கார்ந்து விட்டால் எழுவதற்கு ஒரு நொடி கூட தேவையே படாது. விழுந்து விட்டோமே, எழுந்துதான் பார்க்கலாமே என்று சற்று சிறிது நேரம் யோசித்தாலே போதும், எழுவதற்கு 100 மடங்கு பலம் உன் மனதிலும் உன் உடம்பிலும் வந்து சேரும். விழுந்தால் அப்படியே உட்கார்ந்து விட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எழுந்து பார்க்கலாம், ஓடி பார்க்கலாம், போராடி பார்க்கலாம், வாழ்க்கையை வென்றுதான் காட்டலாம். நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மன தைரியம் எப்பொழுதுமே நமக்கு இருந்தால் போதும், அனைத்தையும் கடந்து போய்க்கொண்டே இருக்கலாம். எல்லோரும் இந்த வழியிலேயே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்களே என்று நீயும் அதே வழியில் பயணம் செய்ய எண்ணாதே. உனக்கான தனி பாதையை நீயே தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் பயணம் செய்து கொண்டே இரு. உனக்கான வெற்றி உனக்காகவே காத்திருக்கும். சாயப்பா நமக்காகவே இருக்கிறார், நம் வாழ்க்கையை வெற்றியில் கொண்டு வந்து சேர்ப்பார் என்ற நம்பிக்கை சிந்தனை உன் மனதில் இருந்தால் போதும், நிச்சயமாக நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் சாயப்பா உனக்காகவே காத்து கொண்டிருப்பேன். உன் வாழ்க்கையில் வெற்றியை உன் காலடியில் கொண்டு வந்து சேர்ப்பேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நான் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் இருக்கும் வரை பயப்படாதே. என் அன்பு குழந்தையே, சரியோ தவறோ தைரியமாக பேசிவிடு. இந்த உலகத்தில் பதில் சொல்வதற்கு பயந்து கொண்டே இருந்தால் பாதி தவறை உன் தலையில் சுமத்தி விடுவார்கள். உலகம் அப்படி இருக்கிறது. என் பிரியமே, தைரியமாக இரு, சந்தோஷமாக இரு. இனி உன் வாழ்வில் சந்தோஷங்கள் வரிசை கட்டி காத்து கொண்டிருக்கிறது. நீ சற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. இனி எப்பொழுதுமே உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே களை கட்டப் போகிறது. ஆனந்தமாக இரு, நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையை சரி செய்ய, மேம்படுத்த, வெற்றியடைய செய்ய. நீ உயரப் போகும்போது உதவும் உறவை விட நீ கீழே விழும் சமயத்தில் உன்னை தாங்கி பிடிக்கும் உறவே மிக உன்னதமான உறவாக இருக்கும். அதை எப்பொழுதும் மறந்து விடாதே. உன் பாதையில் 1000 தடுமாற்றம் வந்தாலும் உன்னுடைய பயணத்தில் எப்பொழுதும் நீ செல்ல வேண்டிய எண்ணத்தில் தடம் மாறவே கூடாது. அப்பொழுதுதான் உனக்கான இலக்கை நீ அடைவாய். நிச்சயமாக. நீ இதுநாள் வரை கொடுத்ததில் விலை மதிக்க முடியாதது எது தெரியுமா? உனக்கே தெரியாமல் உன் சாயப்பாவிடம் நீ கொடுத்த பக்தி, அன்பு, பாசம், இவைகள்தான் குழந்தையே. சாயி சாயி என்று ஒரே ஒரு வார்த்தைதான் நீ இதுவரை மிக அதிகமாக கொடுத்த அற்புதம். எப்பொழுதுமே சாயிதான் சர்வதம், சாயிதான் சத்தியம் என்று இருக்கும் என் பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன் குழந்தையே? உன்னுடைய துன்பங்கள் அனைத்தையும் இன்பமாக நான் மாற்றித் தருகிறேன் குழந்தையே. எது வந்தாலும் சிரித்துவிட்டு புன்னகையை சிந்திவிட்டு கடந்து சென்று கொண்டே இரு. நான் கூறுவது உன் கஷ்டத்தில் மட்டுமல்ல, உன்னை கலங்க வைத்தவர்களிடம்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் தங்கமே, மகிழ்ச்சி என்னும் விதையை மனதில் விதைப்பதை விட நிம்மதி என்ற விதையை மனதில் விதைத்துவிடு. அப்பொழுது மகிழ்ச்சி என்னும் பூக்கள் தானாகவே உன் வாழ்வில் மலரத் தொடங்கிவிடும். 8 திசையிலும் அந்த நறுமணம் வீசும். முடியும் என்று தெரிந்தால் அதை முயற்சியாக எடுத்துக்கொள். முடியாது என்று தெரிந்தால் அதை பயிற்சியாக எடுத்துக்கொள்ளலாமே. ஏன் ஒரு குழப்பம் ஆரம்பிக்கும் முன்னரே? வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது தான் தெரியும் உன்னை சுற்றி இருப்பவர்களின் உறவுகளின் உண்மைத்தன்மையை. பிறப்பு முதல் இறப்பு வரை மாறாமல் இருக்கும் ஒரே ஒரு அன்பு, அது தாய் தந்தையின் அன்பு மட்டும்தான் குழந்தையே. யாருக்காகவும் அவர்களை மட்டும் விட்டு கொடுத்து விடாதே. நான் உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக இருக்கிறேன்.
என்னையும் யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடாதே. என்மேல் நீ வைத்திருக்கும் நம்பிக்கையையும் யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடாதே. நான் இருக்கிறேன் உன்னை சீர்படுத்த, வாழ்க்கையே என்ன என்று உனக்கு புரிய வைக்க, வாழ்க்கையில் உன்னை நெறிப்படுத்த, வெற்றி பாதைக்கு உன்னை அழைத்து செல்ல. அனைத்துமாக உன் சாயப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது மாற்றங்கள் வராமல் எப்படி இருக்கும் உன் வாழ்வில்? இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே களை கட்டியிருக்கும், வரிசை கட்டிக்கொண்டு நிற்கும். இது சத்திய வாக்கு. உனக்கு சோதனையாக இருக்கும் நேரத்தில், மனது கஷ்டமாக இருக்கும் நேரத்தில், உனக்கு வந்திருக்கும் பிரச்சனைகளையும் இப்பொழுது உன்னுடைய சூழ்நிலைகள் பற்றியும் நினைத்து கொண்டே இருக்காதே. என்னை நினைத்துப்பார். உன்னுடைய வேதனையும் கஷ்டமும் படிப்படியாக குறைவதை நீ உணர்வாய். அந்த கஷ்டமே உனக்கே தெரியாமல் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் வேதனைகளையும் வலிகளையும் என்னிடம் கொட்டிவிட்டு நிம்மதியாக இன்று உறக்கம் கொள். நாளை விடியலில் பார், ஆனந்த கண்ணீர் உன் கண்களை வந்து தழுவும். உன்னுடைய வெற்றியை, உனக்கு கிடைக்கப் போகும் வெற்றியை இனி யாராலும் மாற்றவே முடியாது. உன்னை வாழ்வில் உயர்த்துவதே என்னுடைய கடமை. நீ கேட்டது அனைத்தையும் உனக்கு கொடுப்பதே என்னுடைய கடமை. நீ விரும்பியது அனைத்தையும் நிறைவேற்றுவதே உன் சாயப்பாவின் கடமை. எது செய்வதானாலும் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செயல்படு. எதுவுமே என்னை மீறி நடக்காது என் குழந்தையே. உன்னை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வைப்பது என்னுடைய பொறுப்பு. அப்படி இருக்கும் பொழுது வீணாக மனசை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய். தேவையில்லாத உன் மயத்தை உன் மனதில் நீயே அடக்கிக் கொண்டிருக்கிறாய். போதும், வருத்தப்பட்டதெல்லாம் போதும் என் கண்மணியே. இன்னும் எத்தனை நாளைக்குதான் நீ செய்யாத தவறை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருப்பாய்? உன் தந்தை நான் இருக்க வீணாக உன் மனதை போட்டு ஏன் குழப்பிக் கொண்டு இருக்கிறாய்? உன் மனதிற்குள் தான் ஏன் இத்தனை கலக்கம்? என்னுடைய குழந்தைகள் இப்படியா கலங்குவார்கள்? எதை வந்தாலும் எதிர்த்து நின்று போராடுவார்கள் தானே. நீ என் குழந்தைதானே, என் பொக்கிஷமான குழந்தைதானே. பின் ஏன் பயப்படுகிறாய்? எதிர்த்து நின்று போராடு. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை வென்றே காட்டலாம். வருவது எல்லாம் என்னால் வரும் அல்லது என்னை தாண்டியே உன்னிடம் வந்து சேரும் என்பதை தீர்க்கமாக புரி. நல்லதோ கெட்டதோ எது வந்தாலும் வந்தது எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள். முடிந்தால் தாங்கிக்கொள் அல்லது சகித்துக்கொள். இரண்டுமே முடியவில்லை என்றால் அதை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. எல்லாம் ஒரு நாள் மாறித்தான் ஆகும். உனக்கு கஷ்டம் வந்துவிட்டால் அதுவும் ஒரு நாள் மாறும். சந்தோஷம் வந்துவிட்டால் அதுவும் நிலையாக இருந்து விடாது. அதுவும் ஒரு நாள் மாறத்தான் வேண்டும். ஆனால் என் குழந்தையே, ஒன்று மட்டும் நிச்சயமான உண்மை, சர்வ நிச்சயமாக உண்மை. நான் மட்டும் உன்னை விட்டு அகலவும் மாட்டேன், மாறவும் மாட்டேன். என்னுடைய முழுமையான அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் பிரியமான கண்மணிக்கு உண்டு என் குழந்தையே. என்னிடம் தஞ்சம் புகுந்தவர்களை எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் அவர்களை நான் தாங்கி நிறுத்துவேன். நான் இருக்க பயமேன்? இது வெறும் வார்த்தைகள் அல்ல குழந்தையே, உன் சாயப்பாவின் சத்தியமான வாக்கேதான். குழந்தையே, உன்னுடைய பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அனைத்துமே உன்னதமான வார்த்தைகள் நிரம்பி இருக்க வேண்டும். இதுதான் உன் சாயப்பாவின் கட்டளையும் கூட. என்னை பற்றியே எப்பொழுதும் கேட்டும் என்னை பற்றியே ஆலோசனை செய்து கொண்டிருப்பவர்களுக்கும், என்னை மட்டுமே எப்பொழுது நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கும் அசாத்தியம் என்பது இருக்கவே இருக்காது. உன் சாயப்பா மேல் பரிபூரண நம்பிக்கை இல்லாவிட்டால் எதுவுமே உனக்கு வசப்படாது, உணர்ந்து கொள்ளவும் முடியாது. என்னை தவிர்த்துவிட்டு பிற சிந்தனைகளில் மூழ்கி இருப்பவர்களுக்கு எப்பொழுதுமே மனதில் சாந்தி இருக்காது. அதுதான் உண்மையும் கூட. வாழ்க்கையில் ஒளி வராதா என்று காத்து கொண்டிருந்த என் பிள்ளைக்கு இன்று தீப ஒளியாய், உன்னிடம் ஒளியான வெளிச்சமாய் நானே உன் சாய் தேவா நிச்சயமாக உன்னிடம் வருவேன். இனி நடப்பது எல்லாம் உனக்கு நன்மையாகவே நடக்கப் போகிறது.
உனக்கு உன் மனம் சந்தோஷப்படும்படி அனைத்து நிகழ்வுகளும் நிகழப்போகிறது. இனி உன் வாழ்வில் வசந்தம் மட்டுமே வீசப்போகிறது. நான் இருக்கிறேன் குழந்தையே. எதற்குமே அஞ்சாதே, தைரியமாக இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. கவலை கொள்ளாதே என் கண்மணியே. இனி உன் நிழல் கூட மிக பிரகாசமாகவே தான் இருக்கும். உன்னுடன் எப்பொழுதுமே உன் சாயப்பா இருக்கிறேன். நீ ஜெயிக்கத்தான் போகிறாய். உண்மையான அன்பு எவ்வளவு பெரிய தவறையும் மன்னிக்க செய்யும். பொய்யான அன்பு உன்னை விட்டு விலகி செல்ல 1000 காரணங்களை தேடிக்கொண்டே இருக்கும். சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டால் கண்டிப்பாக உன்னை விட்டு விலகியே செல்லும். பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும், வேண்டாத விஷயத்தில் கவனத்தை செலுத்தாமலும், தேவையே இல்லாத கேள்விக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் எப்பொழுதுமே உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும், மனமும் ஆரோக்கியமாக இருக்கும், வாழ்க்கையும் மிக ஆனந்தமாகவே இருக்கும். சாயி சாயி என்று உதட்டளவில் சொல்லிக்கொண்டே உள்ளத்தால் என்னை விட்டு தள்ளி நிற்காதே என் கண்மணியே. நான் உன்னுடைய உள்ளத்தில்தான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் கம்பீரமாக. நீ வாயளவில் உன் அப்பாவின் பெயரை சொல்லிவிட்டு மனதளவில் என்னை விட்டு தள்ளி நிற்கும் பொழுது என் மனம் எவ்வளவு வேதனைப்படும் என்பது உனக்கு புரியவில்லையா குழந்தையே? நீ உன்னுடைய அன்பை மட்டும் எனக்கு கொடுத்தால் போதும், உனக்கு மிக பெரிய பொக்கிஷத்தை திருப்பித் தருவேன். உன் மனதிற்கு பிடித்தவர்கள் மீது அன்பாய் இருப்பதை விட உண்மையாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உறவு எப்பொழுதுமே நீடித்து இருக்கும். அன்பை விட உண்மை மிக மகிழ்ச்சியாகவே இருக்கும். எனவே மற்றவர்கள் மீது நீ உயிராய் நேசிக்கும் உறவு மீது அன்பாக இரு. அதைவிட ரொம்ப முக்கியம், உண்மையாக இருந்துவிடு. அதுவே உன் வாழ்க்கையில் நல்ல பாதையில் உன்னை அழைத்து போகும். சந்தோஷமான வாழ்க்கையை நீ எதிர்கொள்வாய். சகல சௌபாக்கியத்தோடு கம்பீரமாக நீ உன் வாழ்க்கையை வாழ்வாய். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே என் கண்மணியே. நான் இருக்கிறேன், கவலை கொள்ளாதே. நம்பிக்கையோடு இன்று இரவை கடந்து வா. நாளை நீ கண் விழிக்கும் பொழுது ஆனந்த கண்ணீர் வந்து உன் கண்களை தழுவும். இதற்கு உன் சாயப்பாவே சாட்சி. உன் வாழ்க்கையில் உன்னை முன்னேற்றுவதற்கு எந்த விதத்தில் வேண்டுமானாலும் நான் உதவி புரிந்து கொண்டே இருப்பேன் உனக்கு. எத்தனை சோதனை வந்தாலும் என் கண்கள் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. அனைத்து சோதனைகளிலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றுவேன். நிச்சயமாக வெற்றி என்னும் இலக்கை அடைய செய்வேன், சர்வ நிச்சயமாக. எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார், என்னை காப்பார் என்று எப்பொழுதும் உன் வாயும் மனதும் நினைத்து கொண்டும் சொல்லிக்கொண்டேம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தாலே போதும், சர்வ நிச்சயமாக உன் அப்பா எப்பொழுதும் உன்னில் தான் இருந்து கொண்டிருப்பேன். உன் வாழ்க்கையில் வெற்றியடைய செய்வேன். மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் உன்னை வாழ வைப்பேன். உன்னை சுற்றி இருப்பவர்களும் நீ உயிராய் நேசிப்பவர்களும் யாராக இருந்தாலும் உன்னை உதாசீனப்படுத்தினால் அது உதாசீனமே அல்ல. விதையாக இருக்கும் நீ மரமாய் பெரிய விருட்சமாய் வளர்வதற்கான உரம்தான் அது, அந்த உதாசீனம். உனக்கு வரும் உதாசீனங்களையும் நிராகரிப்புகளையும் எதிர்த்து நிற்காதே, அதை முழுவதுமாக ஏற்றுக்கொள். கோபப்படாதே. கோபமும் ஒரு விதமான அன்புதான். அதை எல்லோரிடமும் காட்ட முடியாது. ஒரு சில பேர் மட்டிடம் மட்டுமே அதை காட்ட முடியும். யாருமே கஷ்டப்பட்டு சிரிக்க முடியாது. அதேபோல் யாரை கஷ்டப்படுத்தியும் நாம் சிரித்தால் அது நம் வாழ்வுக்கு பெரும் துன்பமாகி போய்விடும். மன வருத்தமாக இருக்கும் பொழுது கூட, சோகமாக இருக்கும் பொழுது கூட, மன வேதனையில் தவித்து கொண்டிருக்கும் போது கூட சிரித்து கொண்டே இரு என் குழந்தையே. உன்னுடைய சிரிப்புக்காக ஒரு கூட்டமே உன்னை நேசிக்க கூடும். யார் உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் நீ மட்டும் உன்னை நேசித்து கொண்டே இரு, எப்பொழுதும், எல்லா சூழ்நிலையிலும். ஏனென்றால் இந்த உலகில் மிக உன்னதமான ஒன்று அன்பு மட்டுமே. உன்னையே நீ நேசித்தால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நிச்சயமாக உன்னை நேசிப்பார்கள். உன்மேல் உண்மையான அன்பை பொழிவார்கள். என் அன்பு பிரியமே, வலிகள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை, வழிகள் இல்லாத வாழ்வும் இல்லை.
உன்னுடைய வழியையெல்லாம் கடந்துவிட்டு உனக்கான வழியை தேடு. தேவையில்லாத இடத்தில் வீணாக உன் வார்த்தைகளை பிரயோகிக்கப்படுத்தாதே. தேவைப்படும் இடத்தில் மட்டுமே பேசி பழகு. அப்பொழுதுதான் உன் வார்த்தைக்கு மதிப்பிருக்கும். எது வந்தாலும் எது நடந்தாலும் வாழ்க்கையை சமநிலையோடு நீ தேட நினைத்தால், வாழ நினைத்தால் எதையுமே இழக்கவும் வேண்டிய அவசியமில்லை. வீணாக மனவேதனைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. இதுதான் குழந்தையே வாழ்க்கையின் மிக பெரிய ரகசியம். உன் வாழ்க்கையில் சொத்தை அதிகமாக சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை. மற்றவர்களின் மனம் நோகும்பாறு அதிகமாக சொத்து சேர்க்காமல் இருப்பதே மிக நல்லது. ஏனென்றால் நீ செய்யும் பாவத்தை சுமக்கப் போவது நீ அல்ல, உனக்கு பின்னால் வரும் உன் சன்னதிதான் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. வீணாக நீ செய்த பாவத்திற்கு அவர்களை ஆளாக்கிவிடாதே. கஷ்டத்தை அவர்களை தாங்க வைக்காதே. அப்பா இருக்கும் வரை, அப்பா என்ற நிழலில் இருந்தவரை வெயில் உன்னை சுட்டதே இல்லதல்லவா? உன் மனதில் கஷ்டம் வந்ததே இல்லையல்லவா? இப்பொழுது அந்த கஷ்டம் உன் மனதிற்கு தெரிகிறதென்றால், இப்பொழுது அந்த வெயில் உனக்கு சுடுகிறதென்றால், அப்பாவின் நிலைமையை யோசித்துப்பார். உனக்காகவே உன் வலிகளையும் வெயிலின் உஷ்ணத்தையும் தன் பிள்ளைக்காக ஏற்றுக்கொண்ட அப்பாவின் நல்ல எண்ணத்தை நினைத்துப்பார். இதுவரை உனக்கு எந்த கஷ்டத்தையும் வேதனையும் கொடுக்காத சாயப்பா இப்பொழுது ஏன் அதை உணர வைக்கிறார் என்பதை தீர்க்கமாக சிந்தனை செய். உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு புதுவிதமான மாற்றங்கள் நிகழப்போகிறது. அதனால்தான் உன் சாயப்பா உன்னை நெருங்கி இருக்கிறேன், மிக அருகாமையில் உன்னை நெருங்கி இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். நீண்ட நாட்களாக நீ என்னிடம் கேட்டதை உனக்கு வரப்பிரசாதமாக அள்ளி அள்ளி தரப்போகிறேன். அதற்காகத்தான் இந்த மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழ்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கையே வாழ்க்கை. நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும். உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது என் பிள்ளையே. எதற்கும் கலங்காதே. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. எப்பொழுதுமே பல பேரின் வாயை மூடுவதை விட உன்னுடைய காதை மூடிக்கொள்வதே மிக நல்லது. உன்னை நிரூபிப்பதற்காக எல்லோரிடமும் போய் உன்னை பற்றியும் உன்னுடைய நிகழ்வை பற்றியும் விமர்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அமைதியாக அந்த இடத்தை விட்டு சென்றுவிடு. நீ வாழும் வாழ்க்கையிலேயே உன்னை பற்றி உன்னை தவறாக பேசியவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதுவே அவர்களுக்கு கொடுக்கும் தக்க பதிலடியாக இருக்கும். எல்லோரிடமும் போய் நான் நல்லவர், நான் நல்லவர் என்று சொல்லிக்கொண்டே இருக்காதே.